குழலோசை சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி அமுதமலை மூலம் உங்களை மகிழ்விக்க வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஆன்மீகம், ஆரோக்கியம், சுய முன்னேற்றம் போன்ற பல அம்சங்கள் உங்களை ஊக்குவிக்க உள்ளது. என்றும் போலென்றும் பல சுவையான அம்சங்களுடன் உங்களை நாடி வருகின்றது குழலோசை. அமுதமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்து அன்பு வணக்கங்கள். முதலில் அன்பு கடல், அமைதிக்கடல், கருணை கடலான நிறைவனை நினைந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம்.
முழுவதும் நீ அப்பா அப்பா நீ அதிசயமான அப்பா 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 நீ விசித்திரமான அப்பா அகிலம் முழுவதுக்கும் ஒரு அப்பா அன்பே சிவமெனும் நீ அப்பா உன்னை தேடி தெரிந்த நடைகளெல்லாம் முடிந்தன என்னை மூடி கிடந்த மாயையெல்லாம் மறைந்தன. நேற்று ஆஸ்திரேலியாவில் தந்தையர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எங்கள் அன்புள்ள அப்பாக்கள் அனைவருக்கும் அன்புமிக்க அப்பா தின வாழ்த்துக்கள். அப்பாக்களின் சிறப்பு. எந்த தந்தையும் தன் குழந்தையின் முதல் நாயகன். உங்கள் அன்பான கரங்களில் என்னுடைய வாழ்க்கையை அழகாக உருவாகி போடுகின்றீர்கள். இந்த உலகில் என்னுடைய முதன்மையான நண்பர் நீங்கள்தான் அப்பா. நீங்கள் எனக்கு வழிகாட்டி, தோழன் மற்றும் ஆதவன். அன்பின் அடையாளம் தந்தை. நாம் உயரத்தை அடைய தன்னை ஏணியாக்கிக் கொள்பவர் அப்பா. மகளின் எல்லா பிரச்சனைக்கும் உடனே தீர்வு காண துடிக்கும் முதல் இதயம் அப்பா மட்டுமே. சிறு வயதில் ஆசானாய், வாலிப வயதில் தோழனாய், பிற்காலத்தில் வழிகாட்டிவாய் நிகழ்பவர் அப்பா. நான் வேண்டாம் என்றாலும் எனக்கு வேண்டியது எல்லாம் செய்யும் ஜீவன் அப்பா. நம் வாழ்க்கையை விருட்சமாக்க தன்னை வேறாக்கி கொண்டவர் அப்பா. கடவுள் வரம் கொடுக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். கடவுளே உங்களுடன் இருக்கிறார். அவர்தான் அப்பா. அன்புள்ள அப்பா, எனக்கு எவ்வளவு வயதானாலும், நான் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் நீங்கள் தான் எனக்கு எப்போதும் ஹீரோவாக இருப்பீர்கள். அனைத்து தந்தையர்களுக்கும் எமது அன்பான தந்தைய தின வாழ்த்துக்கள். சிங்கம் என்றால் எம் தந்தைதான், செல்லம் என்றால் எம் தந்தைதான். கண் தூங்கினால் துயில் நீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான். எல்லோருக்கும் அவர் விந்தைதான். விண்மீன்கள் கடன் கேட்கும் அவர் கண்ணிலே, வேல் வந்து விளையாடும் அவர் சொல்லிலே. அவர் கொண்ட புகழ் எங்கள் குலம் தாங்குமே, அவர் பேரை சொன்னாலே பகை நீங்குமே. அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே, அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே. ஆண் வடிவில் நீ என்றும் எவ்மல்லையே. வீரத்தின் மகன் என்று விழி சொல்லுமே, வேழத்தின் இனம் என்று நடை சொல்லுமே. நிலையான மனிதன் என பேர் சொல்லுமே, நீதானே அசல் என்று ஊர் சொல்லுமே. உன் போல சிலர் இன்று உருவாகலாம், உன் உடல் கொண்ட அசைவுக்கு நிகராகுமா? எப்போதும் தோற்காது உன் சேனைதான், இருந்தாலும் இறந்தாலும் நீ யானைதான். கண்டங்கள் அரசாளும் கலைமூர்த்திதான், கடல் தாண்டி பொருள் ஈட்டும் உன் கீர்த்திதான். தலைமுறைகள் கழிந்தாலும் உன் பேச்சுதான், தந்தை எனும் மந்திரமே எம் மூச்சுதான். சிங்கம் என்றால்
எம் தந்தைதான். செல்லம் என்றால் எம் தந்தைதான். கண் தூங்கினால் துயில் நீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான். எல்லோருக்கும் அவர் விந்தைதான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது திருக்குறள். வானிலிருந்து மழைத்துளி விழுந்தால் அல்லாமல் உலகில் பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்கின்றீர்களா? அவ்வாறு செய்கின்றீர்கள் என்றால் ஏன் செய்கின்றீர்கள்? ஏனென்றால் உடற்பயிற்சி செய்வதால் உடலுக்கு, ஆரோக்கியத்துக்கு, நோய்கள் வராமல் இருப்பதற்கெல்லாம் நல்லதென்று பலர் கூறுகின்றார்கள். அத்தோடு உடல் ஒரு நல்ல கட்டமைப்பில் இருக்கும். இதை உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நல்ல ஒரு சக்தி, ஒரு உற்சாகத்தன்மை இருக்கும் என்றும் கூறுகின்றார்கள். இதை நடத்துவதற்கு பல பல மையங்களும் அமைந்து, துரஷ்டவசமாக இது பெரும்பாலும் இந்த ஜிம் என்று சொல்வாய் ஒரு பெரிய ஒரு விளம்பரமாகிவிட்டது. பலருக்கு பல பல காசுகளை கொடுத்து, நேரங்களை அர்ப்பணித்து தம் உடலை ஒரு நன்றாக வைத்துக் கொள்வதற்கு, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். பட் என்னோட கேள்வி என்னவென்றால், நீங்கள் உடல் பயிற்சிக்கு எக்ஸசைஸ் செய்கின்றீர்கள், உடலை நன்றாக வைத்திருப்பதற்கு எக்ஸசைஸ் செய்கின்றீர்கள். ஆனால் உங்களை நன்றாக வைத்திருப்பதற்கு என்ன பயிற்சி செய்கின்றீர்கள்? நீங்கள் இப்போ ஒரு வகையில் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். நான் என்னை நன்றாக வைத்திருக்கிறது தானே எக்ஸசைஸ் செய்கின்றேன் நீங்கள் யோசிக்கலாம், உடற்பயிற்சி செய்கின்றேன் என்று. அதுதான் என்னுடைய கேள்வி. உடல் வேறா, நீங்கள் வேறா, அல்லது நீங்களும் உடலும் ஒன்றா? உண்மையில் நாம் வேறு, இந்த உடல் வேறு. அதான் சொல்வார்கள், நாம் ஒரு உயிர். இப்போ நான் சொல்வேனே, இது என்னோட பேர் கீதன் என்று சொல்லுகின்றோம் இல்லையா? இது எனது கை என்று சொல்லுகின்றோம். எனக்கு தலை வலிக்குது என்று தான் சொல்லுகிறோம், நான் வலிக்கலைன்னு சொல்றது இல்லையா? ஸோ என்னில் இருக்கும் ஏதோ ஒன்று என்னை உருவாக்குகின்றது, என்னை ஊக்குவிக்கின்றது. அதுதான் அந்த உயிர், அதுதான் நாங்கள் ஆத்மா, அதுதான் அந்த சக்தி என்று சொல்கிறோம். இது இப்போது பலரால் வைத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த உடலை இயக்குவதுதான் அந்த உயிர். இந்த உயிர் நன்றாக இந்த உடல் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த உடல் ஆரோக்கியமாக, சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி மிகவும் அவசியம். அதுக்கு நாங்கள் நன்றாக சாப்பாடு கொடுக்கின்றோம், நன்றாக தண்ணீர் அருந்துகின்றோம், பல வகை உடலை நன்றாக வடிவாக வைத்திருப்பதற்கு நாங்கள் மேக்கப் பண்ணுகின்றோம், நல்லவங்களை நன்றாக ஆடுகள் அணிகின்றோம். இதெல்லாம் உடலை பராமரிப்பதில் நாங்கள் நிறைய நேரம் அவசியமாகின்றது. இப்போ அடுத்த கேள்வி என்றால், உங்களை நீங்கள் நன்றாக வைத்திருப்பதற்கு என்ன முயற்சி செய்கின்றீர்கள்? உடலை நன்றாக வைத்திருப்பதற்கு எக்ஸசைஸ் செய்கின்றீர்கள். இப்ப உங்கள் ஆத்மாவை ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, அமைதி நிறைந்ததாக வைத்திருப்பதற்கு என்ன முயற்சி செய்கின்றீர்கள்? இங்கேதான் தியானத்தின் அவசியம் மிக மிக இம்பார்ட்டன்ட் ஆகின்றதை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் எக்ஸசைஸ் உடம்புக்கு, இன்னசைஸ் ஆத்மாவுக்கு. இதை நான் சொல்லவில்லை, யாரோ சொன்னார். இன்னசைஸ் எங்கள் மனதை சக்திப்படுத்துவதற்கு இன்னசைஸ் தேவை, உடலை வலுப்படுத்துவதற்கு எக்ஸசைஸ் தேவை என்று ஒரு நல்ல ஒரு நண்பர் சொன்னார். நன்றாக இருந்தது. அதுதான் தியானம் ஒரு நல்லொரு ஊடகமாக விளங்குகின்றது. இந்த இன்னசைஸ், இந்த மனதை நன்றாக சாந்தமாக, சக்தி நிறைந்த மாற்றுவதற்கு தியானம் கண்டிப்பாக
ஒரு நல்ல ஊடகமாக திகழ்கின்றது. ஆனால் இதை செய்வதற்கு பொதுவாக மக்கள் சொல்லும் சாக்குப்போக்கு என்று சொல்லலாம், நேரமில்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சில வேளை ஒரு தப்பான எண்ணம், தப்பான அபிப்பிராயம். சில பேர் நினைக்கலாம் அவசியமற்றதாகவே நாங்கள் ஏற்றும் சில பேர் பார்க்கலாம். ஏனென்றால் டைம் இருந்தால் நான் செய்கின்றேன். இப்போ நாங்கள் உடலுக்கு எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கிறோமோ, எவ்வளவு கவனம் கொடுக்கிறோமோ, எவ்வளவு பணம் செலுத்துகின்றோமோ உடலை நன்றாக வைத்திருப்பதற்கு, அதே போல் மனதையும் சந்தோஷமாக, அமைதியாக, சாந்தமாக வைத்திருப்பதற்கு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உடலும் உள்ளமும் நலமாக இருந்தால்தான் நாங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். எனவே இந்த தியானம் செய்வதில் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுப்பது நல்லது. ஏனென்றால் என்னோட சொந்த அனுபவத்தை சொல்லுகின்றேன். இந்த தியானத்தில் நிறைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றமே ஏற்படும். சாதாரணமாக மன அமைதிக்காக மட்டுமில்லை, உடல் ஆரோக்கியத்துக்கு தியானம் கண்டிப்பாக உதவுகின்றது. நானாத்மாவே எந்தன் சக்தியும் மனம் புத்தி செயல் சேர்ந்தது. நானாத்மாவே 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 பிரபுவின் ஒளியே என்னிடமும் நிறைந்தே வழியை காட்டிடுமே. சாகர நீரில் நானும் ஒரு துளியே. நானாத்மாவே 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 அறிவு புதையலாய் நான் இருப்பேன். முதல் இடை முடிவும் நான் அறிவேன். அறிவெனும் கடலில் நானும் ஒரு நதிதான். நானாத்மாவே 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 நானே சாந்தியின் வடிவம்தான். என் இல்லம் முழுமையும் சாந்திதான். சாந்தி சாகர குழந்தை நானேதான். நானாத்மாவே 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 பாடுகிறேன் பிரேமையினாலே, ஆடுகிறேன் மகிழ்ச்சியில் நானே. பேரின்ப கடலில் நானே குளிக்கின்றேன். நானாத்மாவே 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 புனிதம் எந்தன் கொள்கைதான். தந்தையும் அற்புத கடலேதான். அன்பெனும் சிகரமாய் திகழும் பரஞ்சோதியே. நானாத்மாவே நானாத்மாவே தூய்மையே என் சுபாவம் தான். தூய்மை எனது வீடேதான். தந்தையைப் போலே நானும் தூய்மைதான். நானாத்மாவே நானாத்மாவே நானாத்மாவே
வடிவம் நானேதான், சக்தியின் வீடே என் வீடாம், சக்தி கடலை அடைகின்றேன் நானே. நான் ஆத்மாவே, நான் ஆத்மாவே, நான் ஆத்மாவே. அழிவற்ற வடிவம் என் வடிவம், பண்புகள் என்னை அலங்கரிக்கும். இறைவனிடம் என்னை அர்ப்பணம் செய்கின்றேன். நான் ஆத்மாவே, நான் ஆத்மாவே, நான் ஆத்மாவே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. இப்பொழுது சகோதரி ரஞ்சினி அவர்கள் கவலையிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பது பற்றி விளக்குகின்றார். கேட்டு சந்தோஷமாக இருங்கள். ஓம் சாந்தி. சொல்லுவாங்க, வருத்தப்படுவது நாளைய துக்கத்தை குறைக்கப் போவதில்லை, ஆனால் அது இன்றைய சந்தோஷத்தை அழித்து விடுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைப்படுவதுன்னு ஒண்ணு இருக்கு, சிந்திப்பதுன்னு ஒண்ணு இருக்கு. இரண்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. கவலைப்படுறதுனா என்ன, சிந்திக்கிறதுனா என்ன? கவலைப்படுறது அப்படின்னா, எங்க என்னுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாடு இல்லையோ, என் கைவசம் எது இல்லையோ அத பத்தி நான் எண்ணங்களை கொண்டு வரேன் பாருங்க, அதுதான் கவலைப்படுவதுங்கிறது. கவலைப்படுவது அப்படின்னா, நான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நான் கட்டுப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி ஏன் நடக்குது, இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னா, நான் இந்த நிகழ்வுகளை நான் ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கான அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு உணர்வு தான் அந்த வருத்தத்தையே கொண்டு வருது. நம்மால நடக்கக்கூடிய விஷயங்களை எதுவுமே செய்ய முடியாது. அந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த சூழ்நிலையில நான் எப்படி அதை நான் எதிர்கொள்ளலாங்கிறதா என்னால முடிஞ்ச விஷயம் இல்லைங்களா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதடா, கண்ணீரில் தாகங்கள் தீராதடா, நம்பிக்கை உன் கையில் ரேகையடா. Don't worry, be happy, don't worry. மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதடா, கண்ணீரில் தாகங்கள் தீராதடா, நம்பிக்கை உன் கையில் ரேகையடா. Don't worry, be happy, don't worry. உன் கேள்விக்கு விடை நீயடா, மண்பானையாய் உடையாதடா, வாழ்கின்ற காலத்தை வாழ்வாயடா. Don't worry, be happy, don't worry. மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதடா, கண்ணீரில் தாகங்கள் தீராதடா, நம்பிக்கை உன் கையில் ரேகையடா. Don't worry, be happy, don't worry.
அப்ப என்னால என் கையில இல்லாத விஷயத்த பத்தி நான் எண்ணங்களை அதுக்கு பிறகுதான் வருத்தப்படுவது, கவலைப்படுவது அப்படின்னு அர்த்தம். அந்த கவலைங்கிறது எதுல இருந்து வருது? பயத்துல இருந்து வருது, ஒரு சந்தேகத்துல இருந்து வருது. என்னால முடியுமோ, அப்படி ஆயிடுமோ. இப்ப இந்த கவலைப்படுவதுங்கிறதுல என்ன இருக்குன்னா, அனாவசியமான எண்ணங்கள் இருக்கு, வேகமான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு. சில நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அதிகம் உட்கார்ந்து நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க, பலவிதமான எண்ணங்களை கொண்டு வந்து. அதுதான் நல்லது, அப்படிதான் நம்ம எண்ண ஓட்டத்தை ஓட்டணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போதுன்னு நினைக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லணும். நம்ம எதிர்பாராத ஒரு சூழலை சந்திக்கும் போது வழக்கமான எண்ணங்கள் ஓடுதுதான். அதுவும் பாத்தீங்கன்னா அனாவசியமான எண்ணங்கள் தான் ஓடும், எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமா ஓடும். இப்படி இந்த எண்ணங்கள் எல்லாம் ஓடி ஓடி மனசு என்ன ஆயிடுதுன்னா அப்படியே டயர்ட் ஆயிடுது, களைச்சு போயிடுது. மனசுல எக்கச்சக்க கேள்விகள் வரும். ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் இந்த மாதிரி நடக்குது, எப்படி இந்த மாதிரி நடக்கலாம், எனக்குன்னே எப்படி நடக்கலாம், இப்படின்னு இந்த கேள்விகள் போட்டு அப்படியே மனச குழப்பி விட்டுருது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த சூழ்நிலைய அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க, அதாவது பெருசுபடுத்திடுவாங்க. சூழ்நிலை என்னவோ ஒரு விஷயம்னா அதை 10 மடங்கு ஆக்கிடுவாங்க பெருசா. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அவங்க அந்த சூழ்நிலைய, அந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா அத என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம்னு அத பத்தி சிந்திச்சு ஒரு தீர்வை கொண்டு வர்றதுக்கு பதிலாக அதை பூதாகரமா ஆக்கிடுவாங்க அந்த பிரச்சனையை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ வெற்றியைப் போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி. வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி. இளையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றமல்ல, சரிவுகள் வீழ்ச்சியல்ல, பாடம்படி பவள கொடி. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ
ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையைப் போலவே இந்த பூமி அமையல்லையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில், மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும், துணிந்த பின் பயம் இல்லையே. கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. ஆகவே நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோமா சூழ்நிலைகளை கண்டு, இல்ல சிந்திச்சுட்டு இருக்கணும்? பயந்து பதட்டம் அடையிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது, ஒரு தீர்வு கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மாதிரி பதட்டம் அடையிறதுங்கிறது இட் இஸ் a way of responding அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் நம்ம சில நேரத்துல ரெஸ்பாண்ட் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. இன்னுமே சூழ்நிலை மோசமாதான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவலைப்பட்டு இருக்கிறதுனால. ஆகவே நம்ம வீண் எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் போது நம்முடைய ஆத்ம சக்தி குறைஞ்சிடுது, நம்ம மனோ சக்தி குறைஞ்சிடுது. அந்த மனோ சக்தி குறையும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன தீர்மானம் எடுக்கணுமோ அது பாதிச்சிடுது இல்லையா? அப்ப அந்த பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை எப்படி நம்ம டீல் பண்ணி அதை சமாளிச்சு நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த திறனையும் அது போக்கிடுது. கவலைப்படுறதுங்கிறது அந்த தீர்மானங்களை தீர்வை கொண்டு வர்றதுக்கான திறனை அழித்து விடுகின்றது. உட்கார்ந்து கவலைப்பட்டு இருந்தா சரி, எதிர்மறையான எண்ணங்கள் இந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகள்ல வர்றது சகஜம், சரி வருது. ஆனா நான் அந்த வேண்டாத எண்ணங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது, அதை நான் வளர்க்க கூடாது. அதை முதல்ல வளர்த்த கூடாது, என்கரேஜே பண்ணக்கூடாது. சோ நம்ம கவலைப்படுவதற்கு பதிலாக சிந்திப்போமே அந்த சூழ்நிலையை பற்றி. அப்ப கவலைப்படுவதற்கும் சிந்திப்பதற்கு என்ன வித்தியாசம்? கவலைப்படுவதற்கும் சிந்திப்பதற்கு என்ன வித்தியாசம்? கவலைப்படுவது அனாவசியமான எண்ண ஓட்டங்கள், நம்ம கண்ட்ரோல் இல்லாதது பொறுத்தது. ஆனா சிந்திப்பது அப்படின்னா என்னன்னா, நம்ம மனசுல தேவையான எண்ணங்கள், எப்படி இதை தீர்வு காணலாங்கிற பத்தி ஒரு எண்ணங்களை கொண்டு வர்றதுதான் சிந்திப்பதுங்கிறது. சிந்திப்பது அப்படிங்கும் பொழுது அது அந்த சூழ்நிலையில என்ன நியாயம் இருக்கு, என்ன ஃபேக்ட் இருக்கு, அதை நம்ம போக்கஸ் பண்றது. சிந்திப்பதுன்னா தீர்வை பற்றி எண்ணங்களை கொண்டு வர்றது. பிரச்சனைய பத்தியே நினைச்சிட்டு ஏன் இப்படி நடந்தது இல்ல, அதுல இருந்து நம்ம மனசை ஷிஃப்ட் பண்றோம். எதன் பக்கம்? தீர்வின் பக்கமாக. சோ நீங்க பிரச்சனைய பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்கு பேரு கவலை. நீங்க தீர்வை பத்தி நினைக்கிறீங்களா, அதுதான் சிந்தனை, சிந்திப்பதுங்கிறது. ரெண்டருக்கும் இதுதான் வித்தியாசம். அதனால ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும் பொழுது, அந்த சூழ்நிலையில அந்த சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது நாம சிந்திக்கத்தான் செய்யணும் ஒழிய வருத்தப்படக்கூடாது, கவலை படக்கூடாது. கவலை பக்கமா போச்சுன்னா எழுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, சிந்தனைக்கு கொண்டு வந்துருங்க. எப்படி? ரொம்ப ஒரு எளிய ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. எதிர்பாராத ஒரு சூழ்நிலை சந்திக்கிறீங்க, ஒரு சவாலான ஒரு சிச்சுவேஷன், கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல அப்படியே கவலைக்குதான் இழுத்துட்டு போகுது மனசு. ஆனா அதுல இருந்து இந்த பக்கம் சிந்தனைக்கு நீங்க இழுத்துட்டு வரணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் கேள்வி உங்களுக்குள்ளே நீங்க கேட்டுக்கோங்க. என்னது? நான் இந்த நொடி நான் என்ன செய்ய முடியும்? என்னால் இந்த நிலையில என்ன செய்ய முடியும்? நான் எதை செய்ய வேண்டும்? இவ்வளவுதான். இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும்.
உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அந்த சூழ்நிலை, அதை செஞ்சிருங்க. இல்ல உங்களால எதுவுமே செய்ய உங்களுக்கு முடியல, நீங்க எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா, அப்ப அதை பத்தி திங்க் பண்ணி கவலைப்படுறதுக்கும் அங்க ஒண்ணுமே இல்லையே. அதான் தலாய் லாமாட்ட ஒருத்தர் கேட்டா, எப்படி நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சூழ்நிலையில நீங்க கவலைப்படாம இருக்க முடியும்? அப்ப அவர் அழகான ஒரு பதில் சொல்லியிருக்க. ஒரு சூழ்நிலையில எனக்கு 2 சாய்ஸ் வந்திருக்கு. ஒண்ணு, அது அந்த சூழ்நிலைக்காக நான் என்னால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா அதை நான் செஞ்சிடுவேன். அப்பவும் நான் அதை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இப்படி ஆயிடுச்சே உட்கார்ந்து. 2வது சாய்ஸ் என்ன, என்னால எதுவுமே இதற்கு செய்ய முடியாது அப்படின்னாலும் அதை பத்தி நானு இங்க சிந்திக்கிற கவலைப்படுறதுக்கு இங்க அர்த்தமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க கவலைப்படுபவரா அல்லது வெல்பவரா? சூழ்நிலையில் கடந்து செல்பவரா அல்லது வீணாக வருத்தப்படுபவரா? சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு சூழ்நிலையில நீங்க சிந்திப்பவராக இருக்கிறீர்களா அல்லது கவலைப்படுபவராக இருக்கிறீர்களான்னு கொஞ்சம் நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய மனோசக்தியை கவலைப்படுவதில் வீணாக்காதீர்கள். Do not waste your energy in worry. Do not use your energy to worry. Use your energy to believe. உங்களுடைய சக்தியை நீங்க நல்லவே நடக்குங்கிறத நம்புறதுக்கு பயன்படுத்துங்க. உங்களுடைய எனர்ஜிய நீங்க தீர்வுகளை கொண்டு வர்றதுக்குல அதுல உங்களுடைய எனர்ஜியை நீங்க செலவு பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய எனர்ஜிய சிந்திப்பதற்கும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மேன்மையும் ஒரு வளர்ச்சியும் கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய சிந்தனை சக்தியை பயன்படுத்துங்க. இவ்வாறு சிறந்தவையே நம்ம மனசுல எண்ணங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் வைக்கணும். ஆகவே நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க, இந்த 2 விதமான சிந்தனை ஓட்டத்துல, ஒன்று பிரச்சனைகள் மீது போக்கஸ் ஆயிருக்கக்கூடிய எண்ணங்களா, சிந்தனையா, அல்லது தீர்வின் மேல உங்க கவனம் செலுத்திட்டு இருக்கீங்களா? இப்படி உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பாருங்க. ப்ராப்ளம் சென்ட்ரிக் அல்லது சொல்யூஷன் சென்ட்ரிக், இந்த 2 விதமான ஒரு திங்கிங்ல எந்த விதமான ஒரு சிந்தனை ஓட்டம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத உங்களுக்குள்ளேயே நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சில நிமிடங்கள் நாம நேர்மறையான விஷயங்கள் பக்கமே நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவேன், போக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியத்தோடு ஒரு சிறிய தியான பயிற்சி நம்ம செய்யணும். சௌகரியமா உட்கார்ந்துக்கோங்க. சுவாசத்தை உள்ளே இடுங்கள், நிதானமாக வெளியேற்றுங்கள். இந்த உடல் ஓய்வாக ஆகுகின்றது. உடல் தசையின் இறுக்கங்களை எல்லாம் தளர்த்தி ஓய்வாக ஆக்கிவிட்டேன். என்னுடைய கவனத்தை இந்த நிகழ்காலத்தில் கொண்டு வருகின்றேன். பலவிதமான சூழ்நிலைகளை ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.
எதிர்பாராத சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கின்றது. இதை நான் நன்கு அறிவேன். பிரச்சனைகள் இருந்தாலும் என் மனதை அதில் மூழ்கடிப்பதில்லை. ஏனென்றால் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் வாழ்க்கை பயணத்தில் வரும் தடையாக இருந்தாலும் அதுவும் பிரயாணத்தின் ஒரு அம்சமே என்பதை நான் உணர்வேன். இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் தீர்வும் உள்ளது. அதையே நான் கவனம் செலுத்த வேண்டும். சுவாசத்தை நிதானமாக உள்ளே விடுங்கள், நிதானமாக வெளியேற்றுங்கள். அமைதியை உள்ளே இழுக்கின்றேன். சுவாசத்தை வெளியேற்றும் பொழுது அனைத்து பயங்களையும் வெளியேற்றுகின்றேன். நான் சக்திசாலியானவன். நான் தைரியசாலி. எனக்குள் அமைதியை உள்ளே இழுத்துக் கொள்கின்றேன். அமைதி நிரம்புகின்றது. இந்த அமைதியான அனுபவத்தில் தெளிவு பிறக்கின்றது. எனக்குள் நல் அறிவும் உயர்ந்த சக்திகளும் இருக்கின்றன. இவைகளின் ஆதாரத்தில் நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையையும் சுலபமாக கடந்து செல்ல முடியும். இன்று நான் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய கவனத்தை தீர்வின் பக்கமாக செலுத்துகின்றேன். என்னால் என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்றேன். அனைத்து பயங்களையும் கவலைகளையும் முடித்து விடுகின்றேன். தடைகளுக்கு அப்பால் உள்ள வாய்ப்புகளை கவனிக்கின்றேன்.
எனக்குள் அமைதியை சுவாசிக்கின்றேன். நான் அமைதியானவன். சக்தி மிக்கவன். என் மீது முழு நம்பிக்கை வைக்கின்றேன். என்னால் என்ன செய்ய முடியும் என்பதில் மட்டுமே கவனத்தை முழுமையாக ஒருமுகப்படுத்துகின்றேன். நான் அமைதியானவன். வெற்றி எனக்கே. நான் சக்திசாலி ஆத்மா. நான் வெற்றியாளன். நான் அமைதி சுரூபமானவன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி சகோதரர் ரஞ்சினி, அந்த கருத்தாளமிக்க ஞான பகிர்விற்கும் இனிமையான தியான அனுபவத்திற்கும் மிகுந்த நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது சிந்தனை துளிகள். உருவம் தேவையில்லை. வணக்கம். ஒரே உஷ்ணமாக உள்ளது. காற்றாடியை சுழல விடுகிறோம். உஷ்ணம் சற்று குறைகிறது. காற்றாடியால் தானாகவே சுழல முடியாது. விசையை தட்டி விடுகிறோம். விசையை தட்டியதும் மின்சார சக்தி காற்றாடிக்குள் பாய்ந்து காற்றாடியை சுழல வைக்கிறது. மின்சார சக்தி துண்டிக்கப்பட்டால் காற்றாடியின் சுழற்சியும் நின்று விடுகிறது. மின்சார சக்தியை நமது புலக்கண்களால் பார்க்க முடியாது. காற்றையும் நம் புலக்கண்களால் பார்க்க முடியாது. பார்க்க முடியாததால் காற்று இல்லை என்றோ மின்சார சக்தி இல்லை என்றோ கூறிவிட முடியாது. காற்றையும் நம்மால் உணர முடியும், மின்சார சக்தியையும் நம்மால் உணர முடியும். கண்களால் பார்க்கக்கூடிய காற்றாடி அழியக்கூடிய பொருள். அதற்கு உருவம் உள்ளது, ஆனால் அது உயிரற்றது. நம்மை கூட இந்த காற்றாடியோடு ஒப்பிடலாம். நமக்கெல்லாம் பெரிய உடல்கள் உள்ளன. ஆனால் நமது உடல்களால் தானாகவே இயங்க முடியாது. கண்கள் தாமாகவே பார்ப்பதில்லை. வாய் தானாகவே பேசுவதும் இல்லை. நமக்குள்ளிருந்து ஒரு சக்தி நம்மை இயக்கிக் கொண்டுள்ளது. அதுதான் உயிர் எனப்படும் ஆத்மா. இந்த சக்தி நமது உடலிலிருந்து வெளியேறிவிட்டால் உடலின் இயக்கம் நின்று விடுகிறது. இந்த சக்தியையும் நமது புலக்கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த சக்தி உள்ளது. இதுதான் உண்மை என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. நம்மை நாம் இவ்வளவு காலமாக இந்த உடல்கள் என்று கருதி வந்ததால் நமக்குள்ளே இருக்கும் உயிரை உணர மறந்துவிட்டோம். அழியக்கூடிய இந்த உடல்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மில் பலர்
எதனை கண்களால் பார்க்கின்றோமோ அதையே உண்மை என்று நம்பிவிடுகிறோம். கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும் பேருண்மைகளை பற்றி சிந்திப்பவர்கள் மிகவும் குறைவு. காற்றுக்கு உருவமில்லை எனினும் காற்றலையில் மிதந்து வந்து நமது காதுகளில் தேனாக பாயும் இன்னிசையை நம்மால் உணர முடிகிறதே. குயிலை கண்களால் பார்க்காமலேயே குயில் இசையை ரசிக்க முடிகிறதே. பல காதலர்கள் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்க்காமலேயே மின் கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் அன்பை வளர்த்துக் கொள்கின்றார்களே. உண்மையில் அன்புக்கு உருவம் கிடையாது. அன்பை உணரத்தான் முடியும். மனிதர்களையும் இறைவனையும் நேசிப்பதற்கு உணர்வுகள்தான் முக்கியம், உருவம் தேவையில்லை. சிந்தனை துளி. இறைவனை நமது புலற்கண்களால் பார்க்க முடியாது, எனினும் இறைவனின் சக்தியை நம்மால் உணர முடிகிறது. இறைவனின் அன்பை நம்மால் அனுபவம் செய்ய முடிகிறது. இறைவனை கண்களால் காண முடியாவிட்டாலும் இறைவன் இருக்கிறார் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான், உண்மையை தான் உரைப்பான், ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான், உண்மையை தான் உரைப்பான், ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே. அவன் ஊழினை என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து, நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. கொண்டு சென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. கொண்டு சென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். நல்லது. இந்த குழலோசை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுபவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கீதன் நடராஜா.
நன்றி, வணக்கம். தாயேனும் செல்வங்கள் தாராட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும். தாயேனும் செல்வங்கள் தாராட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும். சந்தோஷம் கொண்டாடும் உள்ளங்களில் பொன்னான எண்ணங்கள் உருவாகட்டும். எல்லோரும் வாழும் நிலை வரட்டும். தாயேனும் செல்வங்கள் தாராட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும். நல்லோரை வரவேற்கும் இல்லம் உண்டு, நாள்தோறும் பரிமாற அன்னம் உண்டு. நல்லோரை வரவேற்கும் இல்லம் உண்டு, நாள்தோறும் பரிமாற அன்னம் உண்டு. எப்போதும் ஒளி வீசும் கண்கள் உண்டு, இல்லை என்றெண்ணாத உள்ளம் உண்டு. தாயேனும் செல்வங்கள் தாலாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும். பாவங்கள் இலையென்று நீராடுங்கள், பண்பாடும் புகையென்று மலர் சூடுங்கள். சமுதாயம் வாழ்கின்ற இசை பாடுங்கள், எதிர்காலம் உண்டென்று நடமாடுங்கள். எங்கெங்கு பிறந்தாலும் ஒன்றாகலாம், இல்லாத சொந்தங்கள் உருவாகலாம். தாயாக மகனாக உறவாடலாம், தந்தைகள் தங்கைகள் துணையாகலாம். சந்தோஷம் கொண்டாடும் உள்ளங்களில் பொன்னான எண்ணங்கள் உருவாகட்டும். எல்லோரும் வாழும் நிலை வரட்டும். தாயேனும் செல்வங்கள் தாராட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும்.